கையிலே ஜலத்தை, அதாவது நீரை குடம் போல திரட்டி அந்த கங்கையை கொண்டு போய் ஈசனுடைய முடியிலே இட்டு கரம் குவித்து அவனுக்கு பணிவிடைகள் செய்து வாசமுடன் கையிலையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மாமடவார்கள்தான் இவர்கள். இப்படி என்னென்னும் இந்த முறைப்படியே நடத்தி வரக்கூடிய நாளையிலே அன்றும் அவர்கள் அந்த கங்கையிலே நீராட வந்து நிற்கின்ற அந்த சமயத்திலே திருமாலாகிய எம்பெருமான் இதை அறிந்து கன்னி முன்னே வந்து சன்னாசி வேடத்திலே நின்றார். நின்று கொண்டு, பாவையரே, என்னாலும் இந்த ஜலத்தை திரட்டி கொண்டு போய் ஈசனுடைய திருமுடியிலே இட்டு அபிஷேகம் செய்கிறீர்களே, இன்று ஒரு நாள் மட்டும் எல்லோரும் ஒருமிக்க வந்து இந்த கன்னி நீரை, இந்த ஜலத்தை எந்தலையில இட்டு அந்த ஏவலை செய்யுங்கோ என்று கேட்டார் எம்பெருமான் அச்சுதர். உடனே தெய்வ மாதர்கள் சொல்கிறார்களாம், எப்போதும் தானாய் இருப்பவருக்கு அல்லாது மாயவருக்கும் மற்றுமுள்ள மகேஸ்வரனுக்கும் மாயமுள்ள வானவர் கோனுக்கும் மறை முனிவர் கந்தனுக்கும் நாங்கள் இந்த பணியை செய்ய மாட்டோம். அதாவது எருதேறி நித்தம் இரவாதிருக்கின்ற ஒருவனுக்கல்லாது ஊழியங்கள் வேறு யாருக்குமே செய்ய மாட்டோம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் மாயவரை இழுத்தார்கள், மகேசனுடைய நாமத்தை இழுத்தார்கள், வானவர்கோனாகி இந்திரனுக்கும் வேத முனிவர்களுக்கும் கூட இந்த பணியை செய்ய மாட்டோம் என்று சொன்ன காரணத்தினாலே எம்பெருமான் கேட்கின்றார், ஓட்டிலே இறந்து உண்ண ஊர்வழியே திரியக்கூடிய ஆண்டிக்கு அல்லாது அரவணையிலே பாம்பனையிலே திரியக்கூடிய காண்டீபன் ஆகிய மாயவனுக்கு ஏவல் செய்ய மாட்டோம் என்று சொன்னீர்களே தொகையரே, இனி எப்படி நீங்கள் கங்கையை சுருட்டுகிறீர்கள் என்பதை பார்ப்போம் என்று அச்சுதர் கோபமுறுகின்றார். இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கின்றது. ஒருவர் கேட்கின்ற கேள்விக்கு தேவையான பதிலை நேரடியாக உரைப்பது சிறப்பு. வந்திருப்பதோ சன்னாசி, அவருக்கு ஈசனுக்கு செய்யக்கூடிய பணியை தனக்கு செய்யுமாறு கேட்கின்றார். அப்போது அவர்கள் ஒரே வார்த்தையில் சொல்லி இருக்கலாம், ஈசனுக்கு அல்லாது சன்னாசியாரே வேறு யாருக்கும் இந்த ஏவலை செய்ய மாட்டோம் என்று. இந்த மாதர்களுடைய பதில் எம்பெருமான் அச்சுதனுக்கு கோபத்தை ஊட்டியது. இவருடைய இந்த வாயுரத்தால் தான் சிவலோகத் தொண்டை இழக்கின்றார்கள். இருப்பினும் யோக முனிவருடைய சாபத்தினாலே நாராயணுடைய விந்திலே சான்றோரை பெற்றெடுக்கின்ற பாக்கியத்தையும் இவர்கள் பெறப்போகின்றார்கள். கோபம் கொண்ட எம்பெருமான் 7 லோகம் செல்கின்றார்.